அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு MBBSக்கான கவுன்சிலிங் வந்து கூடிய விரைவில் அறிவிக்க போறாங்க. அதாவது நவம்பர் 2ஆம் தேதி வாக்கில் அறிவிக்க போறாங்க. ஸோ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி MBBSக்கான கவுன்சிலிங்க்கு வந்து டேட் தள்ளி போயிருக்கு. ஏன்னா இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கிறதுனால ரொம்ப தள்ளியே போயிருக்கு. ஸோ அதனால டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சிருந்தோம்னா உடனே அப்ளை பண்ணலாம். இப்போ பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க. அதுதான் பெட்டர். ஓகே, ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா கிளாஸ் 10th 11th 12th உரிய மார்க் ஷீட்ஸ் உடைய பிரிண்ட் அவுட்ஸ் ஆஃப் த போத் சைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th நம்மகிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். இந்த 11th பார்த்தீங்கன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்காது. ஸோ அவங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஆனால் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th கம்பல்சரி, 12th மூணுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதனுடைய ஜெராக்ஸ் வந்து போத் சைடும் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த ஸ்கூலில் 12th படிச்சீங்களோ அவங்ககிட்ட வந்து டிசி ஒரிஜினல். அப்போ வந்து நம்ம கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணும்போது வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேணும். ஆனால் அது எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து சர்டிஃபிகேட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் கிளாஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட்னு சொல்லுவோம். இது பேராமெடிக்கலுக்கே கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்பயுமே எந்த வருஷமும் கேட்பாங்க. ஸோ 6th to 12th நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளியில தான் படிச்சீங்க அப்படின்னா உங்க ஸ்கூல்ல போய் நீங்க ஒரு போனஃபைட் வாங்கணும். அதை இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு, இது எல்லாத்துட்டையும் இருக்கும். அதே மாதிரி நீட் 2020 ஸ்கோர் கார்டு இவங்க வந்து வெளியிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்கோர் கார்டுடைய பிரிண்ட் அவுட் இருக்கணும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். இப்போ சப்போஸ் நீங்க வந்து வேற ஸ்டேட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா 6th to 12th வந்து வேற ஸ்டேட்ல படிச்சிருப்பீங்க, ஆனா உங்களுடைய நேட்டிவிட்டி இங்க தான் அப்படின்னா உங்களுக்குரிய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து வேற ஸ்கூல் வேற 6th to 12th வந்து வேற ஸ்டேட்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வைப்பீங்க. அதே மாதிரி பேரண்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்க கண்டிப்பா வைக்கணும். யார் வைக்கணும் அப்படின்னா 6th to 12th வந்து வேற ஸ்டேட்ல படிச்சவங்க. இது வந்து நம்ம பேராமெடிக்கல்லே ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணியிருந்தாங்க. பட் யார் வைக்க வேண்டியதில்லை அப்படின்னா தமிழ்நாட்டிலே படிச்சவங்களுக்கு இந்த பேரண்டோட டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. ஆனா யாரெல்லாம் நேட்டிவ் அதர் ஸ்டேட்ல படிச்சுட்டு நேட்டிவிட்டி இங்க இருக்கும் அதர் ஸ்டேட்ல படிச்சிருப்பாங்க அவங்க மட்டும் இந்த பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட் கண்டிப்பா வைக்கணும். அதான் பாத்தீங்கன்னா இந்த பேரண்ட் சர்டிஃபிகேட் ஹஸ் மென்ஷன் அபவுட் தோஸ் ஹூ ஆர் டொமைசைல் ஆஃப் த ஸ்டேட், இந்த ஸ்டேட்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா பேரண்டோட டாக்குமெண்ட், அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இங்க வைக்க வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து நம்ம ஸ்டூடெண்டோடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். ஓசியா இருந்தா வைக்க வேண்டியதில்லை, பட் மற்றவங்க எல்லாம் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி நீங்க வந்து எதாவது அப்ளை பண்ணீங்கன்னா அடிஷனலா 100 rupees வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்குரிய டாக்குமெண்ட்டுக்குரிய சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் நம்ம வந்து வைக்க வேண்டியது. ஸோ இது கவுன்சிலிங்லேயே நமக்கு வந்து இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இதுக்குரிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணாம வச்சிருப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.